வணக்கம். ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் பேச பார்த்து. இன்னும் உடம்பு சரியாகலை. சரி, ஓகே. இன்னைக்கு நைல்ட பார்ப்போம். இன்னைக்கு ஈல்டு மட்டும் இல்லை, நம்ம அது இல்லாமல் பேகை எந்த ஹைட் வரைக்கும் மாட்டலாம், எத்தனை பேக் மாட்டலாம். அதாவது நம்ம ஒரு 3 வேரியண்ட்டில் பேக் மாட்டிருந்தோம். சைடில், அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக மாட்டுற நீட்டில் அந்த சைட்லேயும் வந்து 3லேருந்து 4 பேக் மாட்டியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5 பேக் மாட்டி செக் பண்ணியிருந்தோம். அதான் அது இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்ட்டு. மோஸ்ட்லி இது நான் வச்சுக்கிற ஷெட்டோட கெப்பாசிட்டி வந்து 5 பேக், மேக்ஸிமம் 5 பேக் வரைக்கும் தான் மாட்ட முடியும். அதனால் அது வரைக்குமே மாட்டி பார்த்ததுல வந்து அந்த லாஸ்ட்டு மேலே வச்ச பேக்கில் வந்து ஈட் இஷ்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபாகருக்கு கீழே வருதுன்னா ஃபாகர் அந்த பேக்கு கீழே வந்துடும், அதாவது பாதி பேக்கு வந்துடும் அந்த பேக்லேருந்து. அதனால் அதுக்கு மேலே வைக்கிற பட்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மினிமம் வந்து ஃபாகருக்கு கீழே இருக்கிற மாதிரியே பேக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஈல்டு. மற்றபடி 5 பேக் அந்த இந்த நான் மேலே போட்டுக்கிற பறன் முட்டின மாதிரியே வச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டைட்டில் வச்சேன். அப்படி வைக்க பார்த்தா அந்த ஹீட் இஷ்யூவால் ஈல்டு கொஞ்சமாக பிரச்சனை வருது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஹீல்டுலாம் நல்லா தான் வந்துச்சு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக, அதாவது மஞ்சள் கலர் ஷேட் அந்த மேலே இருக்கிற ஹீட்டோட இது ஸ்ட்ரெயிட்டாக அந்த காளானில் வந்து இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் அதில் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து 4 பேக், அதாவது அந்த ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி, அந்த பறனுக்கு அதுக்கும் ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரியே வச்சுருங்க. ஏன்னா ஃபாகர் வந்து கரெக்டாக அந்த பெட்டுக்கு கீழே இருக்கிற, பெட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி, அதாவது பெட்டு அதுக்கு கீழே இருக்கிற, ஃபாகருக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த ஒரு 4-5 நாளாக ஈல்டு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுங்களேன். வெயில் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதனால் ஈல்டுலேயும் ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு 8 பாக்கெட் பக்கம் வந்து இருந்துச்சு ஈல்டு ஓரளவுக்கு. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கீழே இருக்கிறது, அதாவது அந்த ஃபாகருக்கு கீழே இருக்கிறது, இதெல்லாம் நல்லாவே இருக்குது ஈல்டு. அந்த அளவுக்கு நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த பட்ஸே சின்ன சின்னதாக லைட்டாக மஞ்சள் கலரில் கருக ஆரம்பிச்சிருந்தது. அது இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பேக், உங்களுக்கு ஹைட்டு தெரியும் எனக்கு, கிட்டத்தட்ட அந்த பரன்லே முட்டுற மாதிரி வச்சுருப்பேன். ஒரு லைனில் 5 பேக் வச்சுருப்பேன். அதில் வந்து அந்த மேலே இருக்கிற பேக்கில் மட்டும் ஒரு சரௌண்டிங்கில் ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்தது, அந்த ஈட் இஷ்யூனால். இந்த பட்ஸுமே நல்லா தான் இருக்குது. இது வருது பாருங்கள், ஒரு மாதிரி அதில் தண்ணியே படாத மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபாகர் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஒரு ரோல் அந்த களியில் சுற்றி விட்டேன். அதனால் உங்களுக்கு கிட்ட தெரியும். மேக்ஸிமம் ஃபாகர் இந்த சைஸில் நான் ஃபஸ்ட்லேயே இந்த இந்த ஹைட்டில் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ நான் அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன், ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. அதை லைட்டாக வச்சு அந்த ஸ்ப்ரே பண்ணுற தண்ணி போய் பட்டுச்சிங்கன்னா அந்த உங்களுக்கு ஹீட் இஷ்யூ கண்ட்ரோல் ஆகும். இல்லை டேரெக்டாக அது படுறதுனால அப்படியே மஞ்சளாக ஆகி போச்சு. இதெல்லாம் நல்லாவே இருக்குது பாருங்கள். இதுக்கும் கையில் கீழே வைக்கிறதும் வித்தியாசம் தெரியும். இந்த வருது, இந்த சைடு இருக்குமே கீழே இருக்கிறது நல்லா இருக்குது. அதாவது அந்த 4வது பேக்கில் இருக்குது நல்லா இருக்குது, 5வது பேக் இருக்குது தான் சரியில்லை. இந்த மாதிரி சைஸில் பார்த்தா தான் உங்களுக்கு லைஃபும் நல்லாவே வரும். இது இன்னுமே பெருசாகும், பெருசாக பார்த்து உள் சைடு மடங்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு லைஃப் வராது. இப்படி படிச்சுன்னா உங்களுக்கு வெளியில் வச்சாலே ஒரு நாளைக்கு மேலேயே வரும் அது. ஓகே, இன்றைக்கி 8 பாக்கெட் வந்திருக்கு. இந்த 8 பாக்கெட்டுமே கடைங்களுக்கு தான் சேல் ஆச்சு, அதனால் அதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க.